கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் தொலைக்காட்சி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் மிகு மரியாதைக்குரிய அருமையான திமோத்தேயு அவர்களுக்கு எங்கள் திருச்சபையின் சார்பாக, திருக்கண்டலம் ஜெயகிறிஸ்துவ திருச்சபையின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், சிதறி இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்த நோக்கம் என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமியில் வந்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். அவருடைய பிறப்பின் நற்செய்தியும் புது வருடத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற தேவ பிள்ளைகள், போதகர்மார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக வசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பான இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்து முடித்த எல்லா நன்மைகளுக்கு அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 2025 ஆண்டுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பார் அல்லது ஆசீர்வதிக்க போறார் என்பதல்ல, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கற்பத்திலே உருவாகுவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட என் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஏற்கனவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே நாம் 2025 ஆண்டிலே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மற்ற நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. எனக்கு அன்பான இந்த தொலைக்காட்சியை, ஜெபம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டு சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான ஒரு ஊழியத்தை மக்களுக்கு போய் சேரும்படியாக, இயேசு கிறிஸ்துவை எந்த வகையிலெல்லாம் அவருக்கு நாம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்ம சேர்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் ஜனங்களுக்கு போதிக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு ஜனங்களுக்கு அது வேலை செய்கிறதா இருக்கிறது. நான் என்னுடைய விருப்பத்துக்கு என் மாமிசமும் மனசும் நினைக்கிற பிரகாரமாக அநேக நேரங்களில் நாம் பேச ஆரம்பிக்கிறோம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் பேசி கொண்டிருந்தேன். நாளடைவிலே வேதத்தை அதிகமாக நான் வாசிக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக வாசிக்கும்போது, வேதத்தில் உள்ள வசனங்களை மாத்திரம் நாம் பிரசங்கிக்கும்போது, ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, இதில் உள்ளதை மாத்திரம் சொல்லும்போது, தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அதில் ஒழிந்து போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறபடினாலே, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறபடி நடந்து கொள்ளுகிறவரும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 2025 வருடத்திலே உங்கள் ஊழியம் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சிறந்த வாசலை
இந்த தமிழ்நாட்டிலே நமக்காக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். என்னவென்றால், நமக்கு ஒரு திறந்த வாசல் இந்த தமிழ்நாட்டிலே உண்டு. இந்த தமிழ்நாட்டில் ஊழியம் செய்வதற்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு இந்த திறப்பின் வாசலை நம்ம வைத்திருக்கிறபடினாலே, வருகிற நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தமிழ்நாட்டையும் இந்த இந்திய தேசத்தையும் நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால், இந்த வசனத்தின்படி எவர்கள் நடந்து கொள்ளுகிறார்களோ, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு அப்படியே செய்யப்படும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த அருமையான தொலைக்காட்சி மூலமாக, ஜெபம் தொலைக்காட்சி மூலமாக அத்தனை சகோதரர்கள், தேவ பிள்ளைகள் இதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் நிரப்ப வேண்டும். நமக்கென்று ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. இந்த பூமியிலே நாம் இந்தியாவிலே நாம் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்திய அரசாங்கத்திலே குடிமகனாக இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு நிரந்தரமான ஒரு அரசாங்கம், பரலோகத்தில் ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்திலே நாம் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதன்படி தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் மேலா இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலனை தேவன் என்றைக்கும் கொடுக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறபடினாலே, நான் ஆரம்பித்த அந்த வசனத்தின் பிரகாரமாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த பிறகு அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆளுகை கொடுக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 2024 வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெற வேண்டும், எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் உங்களிடத்திலே பெற முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு வேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடலின் மணல் அத்தனை போலவும் நான் உங்களை பெருக செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த 2025 ஆண்டில் உங்களுக்கெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கையை தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஆகையினால் இந்த தொலைக்காட்சி மூலமாக அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாம் இன்றைக்கு பிரகாசமாக வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனசும் மாமிசமும் நமக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். உதாரணத்துக்கு இதனுடைய சாட்சியை ஒரு 2 நிமிஷம் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன். 4 தலைமுறையாக கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த நான் கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட நாள் ஒன்று வந்தது. ஒரு சகோதரன் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து எனக்கு அறிவித்தார். நான் அவரோடு கூட திருச்சபைக்கு போய் ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இன்றைக்கு இருக்கிற என்னுடைய தலைமை போதகர் அருமையான ஜோசப் ஐயா அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருந்தார். நான் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். இன்றைக்கு மரித்தால் எங்கே போவீர்கள்? பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாதவர்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லது மன்னிக்கப்படாதவர்கள் என் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு புது வாழ்வை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று அவர் பேசி கொண்டிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, எல்லா விதமான துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் பிறந்து
வளர்ந்து அத்தனையுமே தண்டையார்பேட்டை காசிமேடு பகுதியிலே ரவுடிசமாக, ஒரு குடிகாரனாக, ஒரு அரசியல்வாதியாக, யாருக்கு அடங்காதவனாக, ஒருத்தருடைய வார்த்தை கேட்காதபடி இருந்த என்னை இந்த வேதத்தினுடைய வார்த்தை ஒரு நாள் என்னை சந்தித்தது. நான் இயேசுவை தேடவில்லை, பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தேன். இந்த வார்த்தை எனக்கு பிரசங்கிக்கப்பட்டது, இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு போதிக்கப்பட்டது. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நான் கேட்டு என் வாழ்க்கை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தேன். 1991 ரவுடிசமாக இருந்தேன். வடசென்னையில் என்னை லாக்அப் பண்ணது ஜெயில் எதுவுமே கிடையாது. சிறைசாலைக்கு சென்றிருக்கிறேன், அரசியல்வாதிகளுக்காக சென்றிருந்தேன். அப்போ தான் கிறிஸ்துடைய அன்பு எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த ஐயா எனக்கு இந்த வசனத்தை போதித்த போது, இன்னைக்கு மரித்தால் எங்கே போவாய், பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லாதவர்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடு என்று சொன்னார். அன்றைக்கு முழு உள்ளத்தோடு என் பாவங்களை அறிக்கையிட்ட போது அந்த ஐயா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு 1000 டியூப்லைட் போட்டால் ஒன்றும் வெளிச்சமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பிரகாசம் என் வாழ்க்கையில் முதல்ல வந்தது. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இந்த நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இதுவரைக்கும் கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் அநேக கஷ்டம், போராட்டம், கடன் தொல்லை, வியாதி ஒரு பக்கம். எனக்கு குடிகாரனாக இருந்து வியாதியிலே வாழ்ந்திருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தேவன் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு நல்ல அருமையான மனைவி, 2 பிள்ளைங்க, 4 பேர பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்து இந்த பகுதி முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி சென்னையில் வாழ்ந்திருந்த என்னை ஒரு மிஷினரியாக இந்த திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் என்ற கிராமத்திலே கொண்டு வந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு கர்த்தர் என்னோடு கூட ஒரு இடைப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதிகாலையிலே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிகாலை என்னோடு சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த போது தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் என் பேரை அவர் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் யாரிடத்தில் போய் கையேந்து நிற்காதபடி என் வியாதியை இயேசு குணமாக்கினார். என்னுடைய திருச்சபையுடைய போதகர், இன்றைக்கு இருக்கிற தலைமை போதகர், எங்கள் ஐயா எனக்கு ஜெபிக்கும் போது என் வியாதி என்னை விட்டு நீங்கி அந்த நாள் வரைக்கும், அந்த நாளில் இந்த நாள் வரைக்கும் 65 வயதாகிறது. எனக்கு பிபி வரல, சுகர் வரல, கொலஸ்ட்ரால் இல்லை, நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது என்னை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் ஸ்தானத்தில் வைத்த தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து நல்ல நிலைமையில் அவர் கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால இந்த ஜெபம் டிவி மூலமாக உங்களோடு கூட இவ்வளோ நேரமாய் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஜெபம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கடைசியாக அந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஏற்கனவே நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அதிகாரம், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் என்னை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாய் பயன்படுத்தி அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் அதை விரும்புகிறார். என் சித்தத்தின்படி செய்கிறவனே, இந்த வார்த்தையின்படி செய்கிறவனே புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும், இந்த வார்த்தை நம்ம தேற்றும், இந்த வார்த்தை நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கும். இந்த வார்த்தை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகியும் ஒழிந்து போகவே போகாது என்று இந்த நாளிலே எல்லாருக்கும் எனக்கு கொடுத்த அந்த நன்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, ஷேர் பண்ண இந்த அருமையான வேலையிலே ஜெபம் டிவியில் இருக்கிற இந்த நிகழ்ச்சி எனக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம்.
தகப்பனே, இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திக்கும்படி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தபடினால் அருமையான வந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நன்மையினால் திருப்தியாகுங்க. இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. Praise the Lord. Hallelujah. Thank you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி. இனி எல்லாமே நமக்கு பிளஸ் தான்.